ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலே இருந்து முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இன்றைய ஜும்மாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹஜ்ஜி மாதத்தினுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களிலே அரபாவினுடைய அந்த பேர்வழியிலே மக்களுக்கு ஆற்றிய உரையினுடைய சில செய்திகளை இன்றைய ஜும்மாவிலே உங்களுக்கு சொல்லி வைக்கலாம் என்று விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய அரபாவினுடைய உரையிலே நிகழ்த்திய அந்த வார்த்தைகள் என்பது மிக முக்கியமான மக்களுக்கு கடைசி நேரத்தில் என்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொல்லி இருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த உரையை சொல்கிற போது இந்த உரை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த உரையாக இந்த உரை இருந்து கொண்டிருக்கிறது என்று மெச்சி சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த உரை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால பிரச்சார அந்த பணியினுடைய சுருக்கத்தை அந்த உரையிலே சொல்லி வைக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்க விடயத்திலே எதிலே அசட்டையாக இருப்பானோ, எதிலே பொடுபோக்காக இருப்பானோ, எதிலே அலட்சியமாக இருப்பானோ அந்த விடயத்தை மட்டும் அந்த உரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த உரையை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்குகிற போது அந்த உரையினுடைய சாராம்சம் பிற மனிதர்களுடைய விடயத்திலே நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும், எவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொல்லி வைக்கிறார்கள். தன்னுடைய உரையை ஆரம்பிக்குகிற போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை எப்படி ஆரம்பிக்குகிறார்கள் என்றால், மக்களே, மனிதர்களே, நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்படுகிற இந்த விடயத்தை இங்கே வராதவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் எத்தி வையுங்கள், அதை சொல்லி வையுங்கள். நீங்கள் சொல்ல போகிற அந்த விடயம் நீங்கள் எத்தி வைக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக என்னிடத்திலே கேட்டு நீங்கள் விளங்கிக் கொள்வதை விட நீங்கள் எத்தி வைக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் உங்களை விட
இன்னும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொல்கிறார்கள், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை என்னிடத்திலே இருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தை நான் சொல்லுகிற, நான் செய்து காட்டிய முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த விடயத்தை அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலே இருந்து இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நான் வருகிற வருடம் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த வார்த்தையை சொல்றாங்க. அடுத்த வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை, மரணித்து விடுகிறார்கள். அதனால நான் இப்ப சொல்ல போகிற இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக தௌஹீதுடைய விடயத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒரே ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒரே ஒருவர் தான். குல்லுக்கும் லி ஆதம், நீங்கள் எல்லாரும் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரிலே இருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதம் மின் துராப், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு மத்தியில பிளவுகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், ஏற்றத்தாழ்வுகள் என்ற அந்த விடயம் உங்களிடத்திலே இருக்கக்கூடாது என்ற அந்த விடயத்தை தன்னுடைய ஆரம்ப உரையிலேயே அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள்? எந்த ஒரு அரபிக்கும் எந்த ஒரு அஜமியை விட, அரபி அல்லாதவனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஒருவர் எப்படி அல்லாஹு தஆலாவிடத்திலே சிறந்தவராக மாறுவார் என்றால் அவர் இறையச்சத்தின் மூலமாகத்தான். அல்லாஹ்வை யார் தக்வா செய்து அல்லாஹ்வை பயந்து யார் இந்த பூமியிலே வாழ்கிறாரோ அவர்தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்ந்தவரே தவிர குல வர்க்கத்தாலோ அல்லது சாதியாலோ ஒருவர் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்ந்தவர் கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹு தஆலாவிடத்திலே சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹ்வை அச்சப்பட்டு அல்லாஹ்வை பயந்து இந்த பூமியில வாழக்கூடியவர் என்ற அந்த செய்தியை அந்த உரையிலே முதலாவதாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வை ஒரே ஒருவன் என்ற அந்த ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள், புலவுகள், குரோதங்கள் வந்துவிடாமல் இருந்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. உயர்வு எப்படி? அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்ந்தவர் என்ற இந்த செய்தியை சொல்றாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியில தான் சொல்ல போகிற மிக முக்கியமான ஒரு அம்சத்தை சஹாபாக்களுக்கிட்ட கேள்வி கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம்? நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த இடம் என்ன இடம்? இப்போது நாம் இருக்கக்கூடிய நாள் என்ன நாள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஏதோ வித்தியாசமான விடயமாக இருக்குமா என்று நினைத்து கொண்டு அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் இல்லையா? ஆம். இப்போது இருக்கக்கூடிய இந்த நகரம் மக்கமா நகரம், பரிசுத்தமான அந்த பூமி இல்லையா? ஆம். இப்போது இருக்கக்கூடிய இந்த நாள் அரபாவினுடைய அந்த தினம் இல்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்ல வருகிற அந்த விடயத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை இப்போது மக்களுக்கு சொல்கிறார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களில் ஒருவருடைய உயிர், ஒருவருடைய இரத்தம், ஒருவருடைய பொருளாதாரம், ஒருவருடைய மானம், இது புனிதமானது, இது கண்ணியமானது. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, எப்படி இந்த நாள் புனிதமாக இருக்குகிறதோ, வபி ஷஹரிக்கும் ஹாதா, எப்படி இந்த மாதம் புனிதமாக இருக்குகிறதோ, வபி பலதிக்கும் ஹாதா, எப்படி இந்த மக்கமா நகரம்
புனிதமாக இருக்குகிறதோ இதே போன்று ஒரு மனிதனுடைய இந்த 4 அம்சங்களும் புனிதமானது என்ற அந்த விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒருவனுடைய பொருளாதாரம், ஒருவனுடைய மானம், ஒருவனுடைய இரத்தம், ஒருவனுடைய உயிர், இது புனிதமாக்கப்பட வேண்டியது, புனிதமாக பார்க்கப்பட வேண்டியது. அந்த விடயம் இன்னொருவருக்கு ஒருபோதும் ஹலால் ஆகிவிடாது. எப்படி மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அந்த காபா என்ற ஆலயத்தை அல்லது மக்கமா நகரை எப்படி ஒரு மனிதன் கண்ணியமானதாக, கௌரவமானதாக, புனிதமானதாக பார்ப்பானோ இதே போன்று நம்ம பிற மனிதர்களுடைய இந்த விடயங்களை நம்ம புனிதமாக பார்க்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியில் சொல்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனை தொடர்ந்து சொல்லுகிற அந்த விடயங்களை எல்லாம் பார்க்குகிற போது மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற அந்த காலத்தில் அலட்சியமாக இருந்து இதில் தோர்த்து போவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாருடைய விடயத்தை அதில் ஞாபகமூற்றாக, மனைவிமார்களுடைய விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்க, மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, அவர்கள் உங்களுக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்களாக இருக்குகிறார்கள், அவர்களுடைய விடயத்தில் நல்லதையே நீங்க நாடுங்க, அவர்கள் தவறு செய்கிற போது அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அதில் வலியுறுத்துறாங்க. அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்ற அந்த விடயங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில அழகாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த விடயத்தில் கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வலியுறுத்திய, அடையாளப்படுத்திய செய்திதான் பிற மனிதர்களுடைய பொருளாதார விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சொல்லி இருக்கிற விடயத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நான் சொன்ன இந்த செய்தியில் எப்படி துல்ஹஜ் மாதத்தை, அந்த மாதம் எப்படி புனிதமானது என்று நீங்கள் கவனிப்பீர்களோ, மக்கமா நகரை எப்படி புனிதமானதாக கவனிப்பீர்களோ, அரபாவினுடைய அந்த தினத்தை எப்படி புனிதமானதாக கவனிப்பீர்களோ, இதே போன்று ஒருவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் கவனமாக பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதை இந்த விடயத்தில் குறிப்பிடுறாங்க. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, அடுத்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்த சில நடைமுறைகள் இன்றோடு முடிவுக்கு வரப்படுகிறது, இன்றோடு நான் அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறி சில விடயங்களை சொல்றாங்க. பழிக்கு பழி வாங்குகிற விடயம் என்று சொல்லிவிட்டு அடுத்த அம்சமும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக ஒரு விடயத்தை சொல்றாங்க. வட்டி கொடுக்கல் வாங்கல் விடயம் இன்றோடு முடிவுக்கு வருகிறது. இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலை என்னுடைய காலிங்கில் நான் போட்டு மிதித்து விட போகிறேன். இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் விடயத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அதை முதலாக என்னுடைய குடும்பத்திலே இருந்தே நான் அதை ஆரம்பிக்குகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே வாங்கப்பட்ட அந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் விடயத்தை நீங்கள் அப்படியே தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொன்னதோடு மட்டும் நின்று விடாமல், அந்த வட்டிக்காக அசலாக எதை வாங்கினீர்களோ அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்ற அந்த செய்தியை அதில் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், பொருளாதார விடயத்திலே இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அலட்சிய போக்கோடு இருக்குகிறோம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரத்தை இன்னொருவரிடத்திலே இருந்து அமானிதமாக கடனாக பெற்றுக்கொண்ட விடயமாக இருந்தாலும் சரி, வேறு என்ன விடயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பொருளாதார விடயத்தில் நிறைய பேர் நம்ம வியாபார சமூகமாக இருக்கிறதுனால, வியாபார கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்களாக நம்ம அதிக பேர் இருக்கிறதுனால பொருளாதார விடயங்களில் நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நீங்க வட்டிக்கு பணம் வாங்கி இருந்தாலும் கூட நீங்க வட்டியை கட்டாம அதனுடைய அசலை, ஒரு இடத்துல நீங்க வட்டிக்காக எடுத்திருப்பீங்களா, அந்த அசல் தொகையை நீங்க அவனுக்கு கொடுத்துடுங்க. வட்டிக்கு தந்தான் என்பதற்காக வேண்டி அவனுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஹலாலாகி விடாது என்று அந்த விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியில் சொல்றாங்க. அதே மாதிரி கடைசியாக சொல்லுகிற போதும் கூட
கடன் கொடுக்கல் வாங்கல்கள் அத்தனையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போன்ற அமானிதமாக வாங்கப்பட்ட அத்தனை விடயங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை சொல்வதற்கு முன்னால ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய அவர்களுக்குரிய ஹக்குகளை, உரிமைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி இருக்கிறான். எனவே நீங்கள் பிற மனிதர்களுடைய விடயத்திலே பெற்றுக்கொண்ட அமானிதங்களை, அவர்களுடைய ஹக்குகளை, அவர்களுடைய உரிமைகளை நீங்க உரிய முறையில் நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லி அடமானமாக எடுத்த பொருட்களை நீங்க அதை ஒப்படைத்து விடுங்கள். கடனாக பெற்ற விடயங்களை அதை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அன்பளிப்பாக நீங்கள் பெறுகிறீர்கள், நான் திருப்ப தருவேன் என்று ஒரு அன்பளிப்பை கூட நீங்க பெறுகிறீங்க. உதாரணமாக நம்ம வைத்துக் கொள்வோம், ஒரு தங்க ஆபரணத்தை நம்ம வாங்குகிறோம். மனைவி நம்ம இடத்துல வாங்கி கேட்கிறா, ஒரு தங்க ஆபரணம் ஒன்று வாங்கித்தாங்க, இந்த இருக்கிற இந்த டிசைனை வாங்கித்தாங்க என்று சொல்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க மனைவி கிட்ட? எனக்கு ஏதாவது தேவை என்று வந்தால், கஷ்டம் என்று வந்தால் நான் இதை வித்து எடுத்துக்கொள்வேன், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று ஒருவர் அன்பளிப்பாக தன்னுடைய மனைவிக்கு இப்படி திருப்ப தர வேண்டும் என்று வாங்கி கொடுக்கப்பட்ட அன்பளிப்பை கூட நீங்க என்ன செஞ்சு விடுங்க, அதை நிறைவேற்றி விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த அம்சங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக முக்கியமாக சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்திலே தான் நம்ம கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும், கொஞ்சம் பேணுதலாக இருக்க வேண்டும். இதில் அலட்சியமோ பொடுபோக்கோ அல்லது வேணும் என்று ஒருவருடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு அதை கொடுக்காமல் விடுவது என்பது மிகப்பெரிய பாவம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால அந்த பிரச்சாரத்தினுடைய சுருக்கத்தை அந்த உரையிலே சொல்கிற போது தொழுகையெல்லாம் அவர்கள் வலியுறுத்தல, ஹஜ்ஜை வலியுறுத்தல, அல்லது ஜக்காத்தை வலியுறுத்தல, நோன்ப அவர்களுடைய அந்த கடைசி உரையில நீங்க பார்த்தீங்கன்னா வலியுறுத்தல. எதை கடுமையாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால், பிற மனிதர்களுடைய இந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அழுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எப்படி அந்த விடயங்களை புனிதமாக நம்ம பார்க்குகிறோமோ அதே போன்று இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரத்தை நம்ம புனிதமாக பார்க்கணும், புனிதமாக கருத வேண்டும். அந்த விடயத்தில் நம்ம அலட்சியமாக இருந்தோமே ஆனால் நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நல்லறங்கள் செய்தாலும் நம்ம அந்த வகையில் நஷ்டவாளியாக ஆகிடுவோம். மறுமையில் அந்த விடயத்தில் நம்ம மாட்டிக்கொண்டு தப்பித்து கொள்ள முடியாமல் இறுக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி உரையில வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். பண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் வியாபார முறைகளை பார்க்குகிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அந்த உரையில சொல்கிற போது, நீங்கள் பிறருடைய பொருளாதாரத்தை உண்பதாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை அவனுடைய மனம் ஒப்ப, அவனுடைய மனசு ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டுமே தவிர பிற மனிதனுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற செய்தியை அந்த உரையில சொல்றாங்க. இன்றைக்கு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளை பொறுத்தளவுல பல மோசடிகள் இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது. உங்களுக்கும் எத்தனையோ விடயம் தெரிஞ்சு, இது மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களாக எத்தனையோ வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் நடக்குது. இப்போது பொருளாதார நெருக்கடி, விலையேற்றம், நாளுக்கு நாள் விலையேறுகிற அந்த விடயத்தை நாம் பார்க்குகிறோம். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் பழைய விலைக்கு பொருட்களை கொள்வனவு செய்திருப்பாங்க. ஆனால் விலையேற்றம் என்று வந்து விட்டால் அந்த விலையெல்லாம் அழிச்சிட்டு புதிய விலையை போட்டு விற்கிறத பார்க்குகிறோம். பால்மாவை விற்கக்கூடிய பால்மா வியாபாரிகள் பெட்டிகளை எடுத்து விட்டு வியாபாரம் பண்ணுகிற மோசடியான வியாபாரத்தை இன்றைக்கு சந்தைகளில் வியாபார நிலையங்களில் நம்ம பார்க்குகிறோம். வியாபாரத்தில் எத்தனையோ மோசடியான வேலைகளை செய்கிறத நம்ம பார்க்குகிறோம். பிற மனிதனுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படியோ எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படியே நம்ம சுருட்டி கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோ நிலையில தான் நிறைய வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது. எப்படி வியாபாரிகள் நினைக்குகிறார்கள் என்றால், தான் பண்ணுகிற வியாபாரம் எல்லாமே லாபத்திலே தான் முடிய வேண்டுமே தவிர நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்றதில் கவனமாக இருக்கிறார். வியாபாரம் என்றால் என்ன? அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும், ரெண்டுக்கும் முடியுமான இடம்பாடான ஒன்றுதான் வியாபாரம்.
லாபமே வரக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது வட்டி கொடுக்கல் வாங்கலது தவிர வேறு வியாபாரம் ஒன்றும் உலகத்தில் கிடையாது. ஆனால் இன்றைக்கு வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது, தான் விற்கக்கூடிய பொருட்கள் விலை குறைந்தால் நான் எடுத்த விலைக்காவது வித்துவிட வேண்டும் என்று. அப்படி அல்ல. வியாபாரம் என்பது இரண்டுக்கும் இடம்பாடான ஒன்று. எனவே வியாபார நிலையங்களில் பல்வேறு மோசடிகள், பல்வேறு ஏமாத்துகள், சுத்துமாத்துகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ம பயந்து கொள்ள வேண்டும். ஹலாலான முறையில் பொருளாதாரங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஏமாற்று முறையில் பொருளாதாரங்களை சம்பாதிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி கொடுக்கல் வாங்கல்ல கூட நீங்க நெஞ்சிடாதீங்க, பொருளாதாரத்தை சம்பாதிச்சிடாதீங்க, அந்த முறையிலையும் நீங்க நெஞ்சிடாதீங்க, தேடிக்கொள்ளாதீங்க என்ற அந்த விடயத்தையும் அந்த செய்தியில எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில அடையாளப்படுத்தியது இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் விடயம். நான் ஏற்கனவே கூட ஒரு ஹுத்பா கூட தனியே அந்த விடயத்தை பற்றி ஓதி இருக்கிறேன். என்றாலும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்னுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய கடைசி உரையில கடன் சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தை மிக தெளிவாக சொல்லி வைக்கிறார்கள். கடன் பற்ற ஒவ்வொருவரும், கடனாக பெற்ற ஒவ்வொன்றும் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த விடயத்தில் அலட்சியமாக இருக்க முடியாது என்ற அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வியாபாரம் என்ற வகையில் ஒருவர் கடன் படுவார், அல்லது கஷ்டம் தன்னுடைய வாழ்க்கை செலவை கொண்டு போகிற போது, துண்டு விழுகிற போது கடன் என்று அவர் பெற்றிருப்பார். இப்படி ஏதோ ஒரு வகையில் கடனாக பெறப்பட்ட அந்த கடன் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் நம்ம யாருமே பொடுபோக்கோ அலட்சியமோ காட்டக்கூடாது. அண்மையில் ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொல்கிறார், மௌலவி, நான் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக ஆயிட்டு, பெரிய தொகையை நான் கொடுத்திருக்கிறேன். அவர் தௌஹீதுவாதி, கொள்கைவாதி, தௌஹீது பள்ளிகளில் தான் தொழுகிறாரு, மார்க்க கடமையெல்லாம் நிறைவேற்றுகிறாரு, எல்லாத்தையும் ஒழுங்கா செய்கிறாரு. ஆனால் நான் கொடுத்த அந்த கடனை மட்டும் திருப்பி தாராரில்லை. அவரிடத்தில் வசதி இருக்கிறதா? வாய்ப்பும் நல்ல வசதியாக இருக்கிறார், வாய்ப்பாக இருக்கிறார், வாகனங்கள் வைத்திருக்கிறார், வியாபார நிலையங்கள் வைத்திருக்கிறார், நல்ல சொத்தோடு இருக்கிறார். ஆனால் நான் கொடுத்த கடனை பற்றி அவர் எந்த ஒரு கவனமும் செலுத்துறார் இல்லை, அதை பற்றி அலட்டி கொள்றாரே இல்லை, எந்த கவனமே எடுக்கார் இல்லை என்ற மாதிரி அவர் கடுமையாக அழுது புலம்புகிறார். கடன் கொடுத்த நானும் மிக வறுமையில் இருக்கிறேன், மிக கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய அந்த கடனை அவர் திருப்பி தாரார் இல்லை, இது பற்றி நீங்க தனி ஒரு ஹுத்பாவாவது ஓதுங்க என்று அவர் அழுது சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஹுத்பா ஓதி விளங்கப்படுத்துகிற ஒரு விடயம் கிடையாது. பிற மனிதனுடைய ஹக்கை நான் எடுத்து விட்டேனே, ஆனால் அதை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். அது அவனுடைய ஹக்கு, அவனுடைய ஹக்கு என்பது ரசூலுல்லாஹ் எப்படி அதை அடையாளப்படுத்துகிறார் இந்த உரையில. எப்படி நீ காபா என்ற அந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கிற அந்த இடத்தை நீ எப்படி கண்ணியமாக பார்ப்பாய், அதை யாராவது குறை கூறினால் எப்படி உனக்கு இரத்த கொதிப்பு வருகிறது, அந்த காபாவை அடிக்கப் போகிறேன் அழிக்கப் போகிறேன் என்று எந்த உலகமாவது எந்த நாடாவது பேசினால் எவ்வளவு கோபம் வருகிறது. இதே போன்று ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை நம்ம கண்ணியமாக பிற மனிதனிடத்திலே பெற்று அந்த பொருளாதாரத்தை கண்ணியமாக பார்க்க வேண்டுமா இல்லையா? பெற்று அந்த கடனை திருப்ப கொடுக்க வேண்டுமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் விடயத்தை மிக கடுமையாக சொல்லி இருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஒரு ஷஹீது அல்லாஹ்வினுடைய பாதையிலே சென்று போர் புரிந்து மரணிக்கக்கூடிய அந்த ஷஹீதை பற்றி சொல்கிற உலகத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களில் உயர்ந்த அமல், உயர்ந்த சிறந்த அல்லாஹு தஆலாவிடத்திலே பெரிய அந்தஸ்தை, சுவர்க்கத்திலே பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போய் ஒருவர் உயிர் தியாகம் செய்கிற அந்த அமல் தான் பெரிய அமல். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான், கடனை தவிர. கடன் மன்னிக்கப்படாது.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கு எல்லா வகையான மன்னிப்பையும் கொடுக்கிறான். ஆனால் கடன் பட்டு இருந்தானே ஆனால் அவனுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் மன்னிப்பு கிடையாது. அவன் எவ்வளவுதான் பெரிய தியாகியாக இருந்தாலும் அவன் மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டான். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் எழும்பி கேட்குகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே நான் சென்று யுத்தம் புரிகிறேன். அந்த யுத்தத்திலே அல்லாஹு தஆலா தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் எதிர்பார்க்குகிறேன். புறமிதுகிட்டு ஓடாமல் அந்த யுத்தத்திலே நான் மும்முரமாக ஈடுபட்டு நான் அந்த யுத்தத்திலே மரணிக்குகிறேன். அல்லாஹு தஆலா என்னை மன்னிப்பானா, எனக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவானா என்று அந்த மனிதர் கேட்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் 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 என்று சொல்லிவிடுகிறார்கள். பிறகு அந்த உரை நிகழ்த்தி முடிந்ததன் பின்னால அந்த கேள்வி கேட்ட மனிதர் எங்க என்று அந்த மனிதரை கூப்பிடுகிறார். என்ன கேள்வி கேட்டீங்க, திரும்ப சொல்லுங்க உங்களோட கேள்வியை என்று ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை கேட்குகிறார். அந்த மனிதர் அதே மாதிரி சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் யுத்தம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்துக்காக கொடுக்கக்கூடிய கூலிகளை எல்லாம் எதிர்பார்த்து அதை நம்பி நான் யுத்தம் செய்கிறேன். யுத்தத்திலே புறமுதுகிட்டு ஓடாமல் மும்முரமாக நான் யுத்தம் செய்கிறேன். அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்ட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று திருப்ப அந்த கேள்வியை கட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கடனை தவிர. ஏற்கனவே ஆம் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, கடனை தவிர, இல்லத்தைன், கடனை தவிர என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது என்னிடத்திலே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு போறாங்க. எனவே கடன் பட்டிருந்தால் அவன் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதாக இருந்தாலும் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, அவன் விமோசனம் அடைய மாட்டான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவனுக்கு இந்த நிலைமை என்றால், யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுக்கு இந்த நிலைமை என்றால், சாதாரணமாக கடனை வாங்கி கொண்டு எந்த ஒரு முக்கியத்துவமும் காட்டாமல், எந்த ஒரு அலட்சியம் எந்த ஒரு கவனம் செலுத்த வசதி வாய்ப்பு தந்திருந்தும் கூட அதை கவனம் செலுத்தாமல் அதை நிறைவேற்றாமல் இருப்பவருடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கடன்பட்ட ஒருவர் மரணித்து அவருடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் தான் இமாமத்து செய்வார்கள். ஜனாசா தொழுகையை கூட அவர்கள் தான் நடாத்தி வைப்பார்கள். கடன்பட்ட ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குகிறதா என்று கேட்ட உடனேயோ ஆம் இருக்குகிறது என்று சொன்ன உடனேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவீங்கள் என்று தொழுகை நடாத்துவதற்கு கூட பின்னாகி இருக்குகிறார்கள் என்றால் கடன் விடயம் என்பது சாதாரண அம்சம் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் பிறருடைய விடயத்திலே நம்ம மோசமாக நடந்திருந்தால், பிறருடைய பொருளாதாரத்தை நாம் அநியாயமாக எடுத்து இருந்தால், பிறருடைய அந்த பொருளாதாரங்களை அநியாயமான வியாபாரம் என்ற முறையில் சம்பாதித்து இருந்தோமேயானால் அந்த விடயத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹு தஆலாவிடத்தில் தப்ப முடியாது. ஹராம் சேர்ந்த உடல், ஹராம் சேர்ந்த அந்த உடல் நரகத்துக்கே ரொம்ப தகுதியானது. ஹராம் நம்முடைய உடலிலே சேர்ந்து விட்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படாது. சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. பிறருடைய பொருளாதாரத்தை நம்ம ஹராமாக நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்முடைய உடலிலே ஹராம் சேர்ந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்தியை சொல்றார். ஒரு மனிதன் பிரயாணம் போகிறான், அந்த பிரயாணத்திலே கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்குகிறான். அந்த பிரயாணத்திலே அந்த கஷ்டத்தின் போது அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் கையேந்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவனுடைய உணவு ஹராமாக இருக்குகிறது, ஆடை ஹராமாக இருக்குகிறது, அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் சாதாரண அம்சமாக நம்ம இதை பார்த்து விட முடியாது. பிற மனிதனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்வது அல்லது கடன் என்ற ரீதியிலே எடுத்துக்கொண்டு அதை திருப்ப கொடுக்காமல் அதை இழுத்தடித்து அநியாயம் செய்வது, அப்படியே கடனோடு இருக்குகிற நிலையில் மரணிக்குகிறது,
எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான அம்சமாக இவைகளெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டு இப்படியான நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த விடயத்தில் இருந்து நம்ம முழுமையாக நீங்க முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அந்த உரிமையை நம்ம திருப்ப கொடுக்காத வரை அல்லாஹு தஆலாவிடத்தில் மன்னிப்பு கிடைக்காது. அதுதான் இந்த விஷயத்தினுடைய அம்சம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜிலே மக்களை நோக்கி பேசிய அந்த உரையிலே கூடுதலாக பிற மனிதர்களிடத்திலே இருந்து எடுத்த அந்த பொருளாதார விடயத்தை கொஞ்சம் அழுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் அதுதான். அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இப்படியான விடயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த விடயங்களிலே இருந்து விடுபட்டு அதே போன்று நம்ம வாழ்கிற போது இந்த உலகத்தில் கடன் விடயங்களில் நம்ம ஈடுபட்டு விடாமல், என்றால் அது பாரதூரமான ஒரு அம்சம், பாரதூரமான ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் சம்பந்தமாக பல எச்சரிக்கைகளை சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறார். எனவே தான் அந்த விடயத்தில் மிக எச்சரிக்கையாக இருந்து பிற மனிதர்களுடைய அந்த பொருளாதார விடயமாக இருந்தாலும் சரி, ஏனைய விடயமாக இருந்தாலும் சரி, பிற மனிதர்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்து அந்த விடயங்களிலே பாதுகாப்பாக பேணுதலாக இருந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கேட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் போது அரபாவினுடைய அந்த 9வது தினத்திலே அரபா பேர்வழியிலே மக்களுக்கு ஆற்றிய அந்த உரையிலே இருந்து மிக முக்கியமான சில அம்சங்களை தெளிவுபடுத்துகிறேன். அந்த வகையிலே பிற மனிதர்களுடைய பொருளாதாரத்துடைய விடயத்திலே நாம் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொல்லி வைத்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் கடனாக பெற்ற அந்த பொருளாதாரங்கள் அது திருப்பி செலுத்தப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உரையில் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கடனுடைய விடயத்தை தான் இப்போது நம்ம இந்த 2வது ஹுத்பாவிலேயும் கேட்க இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெறுகிற விடயத்தில் கூட ஒரு மிக முக்கியமான சில வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள். கடன் கொடுக்குகிற போது அந்த கடனை நீங்கள் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கூறியிருக்கக்கூடிய அந்த வசனங்களில் பார்த்தா மிக பெரிய வசனம், குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் எந்த வசனம் என்றால் இந்த கடன் கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட விடயம். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக பெரிய வசனம் எது என்று கேட்டால் ஆயத்துத்தைன், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுகிற வசனம் தான் மிகப்பெரிய வசனம். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் அதை செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயந்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு, நீங்கள் ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தால் அந்த கடன் கொடுக்கல் வாங்கலை எழுதி கொள்ளுங்க, அதற்கு சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்க, ஷாயிதுகளை வைத்துக் கொள்ளுங்க, அல்லது கடனுக்கு அடமானமாக எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்க என்றெல்லாம் அதில் ஒழுங்கு விதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிற போது மார்க்கம் சொல்லுகிற இந்த அடிப்படையில் கடன் கொடுக்கல் வாங்கலை நம்ம செய்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கடனை சும்மா கொடுத்து விட்டு இவர் எனக்கு கடன் தர வேண்டும் என்று சொன்னால் அவன் இல்லை, இவர் கடன் நான் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்று இப்படி கதைக்குகிற ஆட்களை நம்ம சமூகத்தில் பார்க்க. அன்பார்ந்த சகோதரர்களை, கடனை இவர் வாங்கி இருந்தார் என்றால், அவர் கொடுத்து இருந்தார் என்றால் அவர் அதற்கு பொறுப்புதாரி, அவர் கொடுக்க வேண்டும். அது என்ன மார்க்க முறைப்படி நடைபெறாவிட்டாலும் கூட கடனை பெற்றிருந்தால் கடனை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு, அவர் அதை சரியாக செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் வருகிறது. ஒருவர்
ஒரு மனிதனிடத்தில் கடனை வாங்குகிறார். அவர் வாங்குகிற போதே அவருடைய எண்ணத்தில் நான் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு கடனை வாங்கினால் அல்லாஹு தஆலா அந்த நிறைவேற்றுகிற அந்த சந்தர்ப்பத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாம். கடனை வாங்குகிற போதே இவருக்கு கடனை கொடுக்க போப்படா, இழுத்தடிக்க வேண்டும், கடனை திருப்பி செலுத்தவே கூடாது என்ற எண்ணத்தில் யாராவது வாங்கினானால் அல்லாஹு தஆலா அதே போன்று அவருக்கு அந்த கடனை திருப்ப செலுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு அப்படியும் சில சகோதரர்கள் இருக்கிறார். எந்த தொழிலுக்கும் போறல்ல, எந்த வியாபாரத்திலையும் ஈடுபடுறல்ல, காலையில் எழும்பினத்திலிருந்து யாருக்காவது போனை போடுற அல்லது வாட்ஸ்அப் ஊடாக மெசேஜை போடுற, கடன் கேட்கிற, இப்படி அவருடைய வேலையே வாழ்க்கையே கடன் தான். அன்பார்ந்த சகோதரர்கள், சாதாரண அம்சம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விடயத்தில் தன்னை ஆழ்த்தி கொள்கிற, தன்னை ஈடுபடக்கூடிய அந்த அம்சத்துக்குள் அவர் தன்னை நுழைத்துக் கொள்கிறார். அவர் இந்த உலக வாழ்க்கை அல்லது மறுமை வாழ்க்கையை தொலைத்து விடுகிற ஒரு அம்சத்தில் காரியத்தில் அவர் ஈடுபடுகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விடயத்தில் அவர் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் விடயத்தை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஐவேளை தொழுகையிலேயும் அத்தஹியாத்திலே இருக்குகிற போது இந்த கடன் விடயம் சம்பந்தமாக அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்பார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்ன பாதுகாத்திரு, நரக வேதனையிலிருந்து பாதுகாத்திரு, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாத்திரு என்றெல்லாம் பிரார்த்திப்பார்கள். அதனோடு சேர்த்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரப், யா அல்லாஹ் பாவம் செய்வதிலே இருந்து கடன் படுகிற அந்த விடயத்திலே இருந்து என்ன பாதுகாத்திடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடன் விடயத்தில் ஒவ்வொரு தொழுகையிலேயும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டதாம், ஏன் நீங்க இவ்வளவு பாரதூரமான ஒரு விடயமாக எடுத்து ஐவேளை தொழுகையிலேயும் நீங்க கடன் விடயத்தை அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்குறீங்க, பாதுகாவல் தேடுறீங்க, ஏன் இப்படி நீங்க செய்யறீங்க என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சுய கௌரவம், ஒரு மனிதனுடைய நம்பிக்கை நாணயம், ஒரு மனிதனுடைய அந்த பேணுதல் எல்லாம் இழக்கப்படுகிற ஒரு காரியம் தான் இந்த கடனுடைய விடயம் என்று அந்த செய்தியில சொல்றாங்க. ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டானே ஆனால் ஹத்தத ஃபகதிப், அவன் பேசினா போய் பேசுவான். கடன் பட்டுட்டானண்டா கடன் திருப்ப செலுத்துகிற அந்த தவணை வருகிற போது உரிய கடன் கொடுத்தவன் கேட்குகிற போது இப்போ அவன் என்ன செய்வான், வளமையாக உண்மை பேசி கொண்டிருந்தவன் இந்த கடனுக்காக வேண்டி பொய் சொல்ல ஆரம்பிப்பான். வாக்களிச்சா என்ன செய்வான், மாறு செய்வான். எனவேதான் நான் இந்த கடனுடைய விடயத்திலே இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேட்டு வருகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனுடைய அந்த பாரதூரத்தை எச்சரிக்கையை அந்த செய்தியில சொல்றதை நான் பார்க்கிறோம். பண்பார்ந்த அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபதி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், இந்த மாதிரி துஆவை ஓதியிருக்கிறார். யா அல்லாஹ் கடன் சுமை என்னை மிகைப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இப்படி கடனில் இருந்து பாதுகாவல் தேடியிருக்கிற செய்தியை கூட நம்ம பார்க்கிறோம். பண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் என்றால் பிற மனிதர்களுடைய பொருளாதாரத்தை நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டு விடக்கூடாது. அது காசாக இருக்கலாம், வளவாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்னொரு மனிதனுடைய அந்த விடயத்தில் நம்ம கை வைத்தோமே ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது. உலகத்திலே வாழ்கிற போது அந்த விடயங்களிலே இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், உரிய முறையில் அவனுடைய ஹக்கை திருப்ப செலுத்தி ஹலால் தேடி விட வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவர் மரணித்து விட்டாரானால் அவருடைய உரிமையாளர்கள், அவருடைய அனந்தரக்காரர்கள் அந்த விடயத்தை என்ன நிறைவேற்ற வேண்டும். அந்த குறித்த மரணித்த மனிதர் மரணிக்குகிற போது அந்த வசியத்தில் அவர் சொல்ல வேண்டும், நான் இன்னாரிடத்தில் இவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன், இன்னாரிடத்தில் இன்ன பொருளை வாங்கி இருக்கிறேன், இதை நீங்க பிள்ளைகளாகிய நீங்க நிறைவேற்றி விடுங்க, கொடுத்துடுங்க என்ற அந்த வசியத்தை சொல்லிட்டு அவர் மரணிக்கணும். அப்படியும் செய்யாமல் அவர் மரணித்து விட்டால் அவருடைய அந்த ஹக்கு பிறருக்கு போய் சேராவிட்டால் நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃப்லிஸ் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது.
முஃப்லிஸ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் ஓட்டாண்டியாக லொஸ்டாயின மனிதன் என்று ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்திய ஒரு பெரியோரு செய்தி முஸ்லிம்ல வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த மறுமையில் விசாரணையின் போது பிற மனிதனுடைய ஹக்கை ஒருவர் எடுத்திருந்தால் இவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு, அந்த பொருளுக்கு, அந்த பொருளாதாரத்துக்கு பகரமாக எடுத்து கொடுப்பார். அது கொடுப்பதற்கு இவரிடத்தில் நன்மை இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? பாதிக்கப்பட்டவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை இவருடைய தலையிலே சுமத்தி முகங்குப்பர நரகத்துக்குள்ள இவர் தள்ளப்படுவார். இவர்தான் என்னுடைய சமுதாயத்தில் ஓட்டாண்டியாக லொஸ்டாகி போன மனிதன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியில மிக கடுமையாக எச்சரித்து இருக்கிறார்கள். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நம்ம மிக கவனமாக இருந்து, மிக எச்சரிக்கையாக இருந்து, பிற மனிதர்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மானமாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, இரத்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிற மனிதர்களுடைய விடயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் பேணுதலாகவும் நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.